ஜப்பானிலிருந்து சீனா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பானில் 2 நாட்கள் அரசு முறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் தற்போது சீனா சென்றிருக்கிறார். சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ஜப்பானிலிருந்து சீனா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பானில் 2 நாட்கள் அரசு முறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றடைந்திருக்கிறார். சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ஜப்பானிலிருந்து சீனா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இந்நிலையில் ஜப்பானிலிருந்து தற்போது சீனா சென்றடைந்திருக்கிறார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மிக முக்கியமான பயணத்தை தற்பொழுது சீனாவுக்கு மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே ஜப்பான் நாட்டுக்கு சென்றிருந்த பிரதமர் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களை ஜப்பான் நாட்டுடன் மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான மின்சார வாகன உற்பத்திக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை தொழில்நுட்ப ரீதியாக கையாளுவதற்கான பயிற்சியை இந்திய தரப்பினருக்கு ஜப்பான் சார்பில் வழங்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவிற்கு ஒரு முக்கியமான பயணத்தை முக்கியமான நேரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கின்றார். ஜப்பானில் இருந்து சீனாவிற்கு தற்பொழுது பிரதமர் சென்றடைந்திருக்கின்றார். சீனாவினுடைய தியான்ஜினில் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடி பங்கு பெற்று உரையாற்ற இருக்கின்றார். ஜப்பானில் 2 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டு பல்வேறு தொழில்நுட்ப ரீதியிலாக முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களையும் ஜப்பானுடன் அவர் கையெழுத்திட்ட பிறகு சீனாவிற்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். சீனாவுடனான இந்தியாவின் உறவு என்பது கடந்த சில ஆண்டுகளாக 2020ஆம் ஆண்டு முதல் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டு வரக்கூடிய மோதல் போக்கு காரணமாக சீனாவுடனான உறவு என்பது இந்தியாவிற்கு நிலையாக இல்லை. பல்வேறு ராஜ்ய ரீதியிலாக பின்னடைவை சீனாவுடனான இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கை, சீனாவிற்கு எதிரான நடவடிக்கை, ரஷ்யாவிற்கு எதிரான நடவடிக்கை என்பது இந்தியா, சீனா, ரஷ்யா இடையே ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் சீனாவுடன் நெருக்கம் காட்டக்கூடிய விதமாக ஒரு முக்கியமான சந்திப்பு 2 நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்றது. அதன்படி 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சீனாவினுடைய தியான்ஜினில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.